அவர் வருகையில் அவருடைய மணவாட்டியானவள் மனைவியாக வேண்டுமென்றால், அல்லது அந்த மணவாட்டியானவள் தன் மணவாளனால் ஏற்றுக்கொள்ளப்பட அவர் தேடி வந்து இவரை ஏற்றுக்கொள்ளணுங்க. சிங்காசனத்துக்கு புறப்பட்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாமியாரோடு உறவாடினார், உலாவினார். அதுவோடு அனுப்பப்பட்டு வந்திருக்கிற பரிசுத்த புதிய எருசலேம் நகரமாகிய தேவனுடைய வாசஸ்தலமாய் அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவச்சனங்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், நீதிமான், சத்தியவான்களே, முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய பூரண முடிவான ரட்சிப்பை அணிந்திருக்கிற உங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர். அவர் உங்களை குறித்து பிதாவிடத்திலே இயேசுவிடத்திலே சாட்சி கொடுக்கிற பொழுது அவர் புறப்படுவார், அருணோதயம் போல புறப்பட போகிறார். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் இருக்கிற அருணோதயம் போல நீங்கள் ஆயத்தமானாலே எஸ்தராக, எஸ்தரை போன்ற அருணோதயம் போல பிரகாசிக்கிறவளாய் பரலோக ராஜ்யத்திலே நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிக்கிறவளாய் இருக்கிறார். கொலோசியர் 1:12-13 நீதிமான்களோடு நாம் நீதிமான்கள் சுதந்திரத்தில் பங்கடைவு வாசியதாய் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில், ஒளினா அருணோதயமாய் சூரியனாய் ஒளி உடையவர்களாய் இருக்கிறாங்களே அந்த மணவாட்டியோடு கூட நாம் பங்கடையும்படி மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய வாழ சப்தத்தை கேட்கிறார். கத்திரிப்பிலே ஆவிக்கிற மண்டலமே, நீ அவர் வெளிப்படும் போது அவர் உன்னை சேர்த்துக்கொள்ள, நீ அவரோடு சேர்ந்து கொள்ள அவருக்கு ஏற்ற மணவாட்டியான ஆவிக்குரிய உள்ளான பூரண அழகை அணிந்து கொண்டு உன் புற அலங்கரிப்பை வெறுத்து உன் நேசர் சந்திக்க கர்த்தர் அழைக்கிறார். உன் மணவாளனுக்கு ஏற்ற அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி ஆயத்தமாக தேவன் அழைக்கிறார்.